பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் இருளின் நடுவில் நானும் அவனும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாவலோட 17வது அத்தியாயம் வரை எழுதியிருக்கேன். ஆனால் சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாலும் நிறைய பேர் இந்த நாவல் பற்றி உங்களுடைய கருத்தை எனக்கு சொல்லவே இல்லை. குறை இருந்தால் கூட சொல்லலாம். ஆனால் நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒருத்தர் கூட எனக்கு லைக் பண்ணலை. நல்லா இல்லைன்னா டிஸ்லைக்காவது பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது இருளின் நடுவில் நானும் அவனும், அத்தியாயம் 17. அது எப்படி தம்பி நிச்சயமான பொண்ணை கூட்டிகிட்டு போகிறது? அது சரியாகாது தம்பி. எதுனாலும் நீங்கள் ஃபோனில் பேசி கேட்டு தெரிஞ்சிடுங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நான் ரொம்ப பழக்கமான ஃபேமிலி ஆயிடுச்சே, சொல்ல வேண்டான்னு தான் இவ்வளோ நேரம் பார்த்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதே சொல்கிறீங்க. வேற வழி இல்லை. சின்ன முதலாளி சொல்லி விட்டதை அப்படியே சொல்லிட வேண்டியதுதான் என்றதும் அதிர்ந்து திரும்பிய நலன், உனக்கு நீயே என்னடா சொல்லிவிட்டா? தனக்குள்ளே கேட்டவாறு குழப்பமாக அவனை பார்க்க அவனை ஒரு நொடி பார்த்தவன், சொல்லுட நலன், உனக்குந்தான் தெரியுமே. எனக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீயே சொல்லிடு. அதற்கு பிறகு இவங்க என்ன முடிவு எடுத்தாலும் எடுக்கட்டும். என்னடா சொல்ல? மனதுக்குள் சொன்னவன் அவர்கள் 4 பேரையும் பார்த்து திரு திருவென விழிக்க, அதான்டா பாஸ் சொன்னாங்களே, அந்த அந்த அக்ரிமெண்ட் பற்றி. ஓ, அக்ரிமெண்ட் பற்றியா? இழுத்து கொண்டு அவன் சொல்ல, என்ன பிட்டடா வச்சிருக்கா, சொல்லி தொலையே, எதுக்கு இடையில ஏன் உசுரை எடுக்கிறா என நினைத்து கொண்டவன் அவன் பதட்டத்தை பார்த்த முகுந்தன் எதுவும் உளறிவிடக்கூடாது என்றே, அவனும் சொல்ல தேங்குறான்னு நினைக்கிறேன். எனக்கும் தயக்கமாக தான் இருக்கு. ஆனாலும் நீங்கள் இவ்வளவு கட் அண்ட் ரைட்டாக பேசும்போது நானும் பேசாமல் இருக்க முடியாதுல்ல. எதுக்கு இப்போ இப்படி சவு போல இழுக்கிறாரு? அப்படி என்ன அக்ரிமெண்ட்டு? அவளும் குழப்பத்தோடு அமைதியாக அவனை பார்க்க, மேடம், கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது ஒரு பத்திரத்தில் சைன் வாங்குவாங்க. வேலையில் ஜாயின் பண்ணுற எல்லார்ட்டையும் வாங்குவாங்க. வேலையை விட்டு இடைநீக்கம் செய்ய விரும்பினா கம்பெனிக்கு 3 மாதத்துக்கு முன்னால் தெரியப்படுத்தி இருக்கணும். கூடவே அடுத்த ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க அந்த விஷயத்தை கற்றுக்கிற வரை கூட இருக்கணும். அப்படி செய்யும் பட்சத்தில் வேலையை விட்டு நீங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே சொல்லாமல் கொள்ளாமல் நின்னாலோ, அடுத்த ஸ்டாஃப்ஸுக்கு கையில் முழு பொறுப்பையும் கொடுக்கறதுக்கு முன்னால் கிளம்புனாலோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என எழுதி மேடம் சைன் பண்ணி தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரிதானே மேடம் என ஓவியா பக்கம் அவன் திரும்பி கேட்க, எதையோ செய்கிறாரு, எதுக்குன்னு தெரிஞ்சா பேச வசதியாக இருக்கும். இப்படி வாலும் புரியாமல் தலையும் புரியாமல் பேசினா என்ன பதில் சொல்கிறது என தனக்குள்ளே பேசியவள், எதுக்கும் தலையாட்டி வைப்போம் என நினைக்கும் போதே அவள் தலை ஆடியது. மகளின் தலையசைவை பார்த்ததும் நம்ப முடியாமல் இருவரும் ஒரு சேர மகளிடம், நிஜமாமா என கேட்க, முகுந்தனை ஒரு நொடி பார்த்தவள் பின் தாய் முகம் பார்த்து, ஆமாம்மா, அப்படி ஒரு ரூல்ஸ் எல்லா கம்பெனிலையும் உண்டு. நீங்கள் உண்மையை சொல்லி அழைச்சிருந்தா நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் பொய்யா ஒரு காரணம் சொல்லி கூப்பிட்டதால என்னால் கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியல. சால் சொல்கிறது போல நானும் கம்பெனியில் சேரும்போது சைன் பண்ணி கொடுத்தேன். மகளின் பதிலால் பயந்து போன அவள் தந்தை, அப்படின்னா போலீஸ் கேஸ் கொடுப்பீங்களா தம்பி என அப்பாவித்தனமாய் கேட்க நமட்டு சிரிப்போடு நலன் முகுந்தனை பார்த்தான். அவன் உள்ள கிடக்கையை அறிந்ததும் காலை மிதித்தவன் சிரிப்பை அடைக்க முகுந்தன், சின்ன முதலாளி நல்லவர் தான், அவர் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறது வர. அதுவே அவர் பேச்ச மதிக்காம நடந்தா அப்புறம் விளைவை நீங்க தான் ஏத்துக்கணும். அடுத்த குண்டை முகுந்தன் சர்வ சாதாரணமாய் வீச முகுந்தனின் பேச்சில் குடும்பமே அரண்டு போய் நின்றது. இவன் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறான் என தெரியாமல் குழம்பி போய் நலனும் ஓவியாவும் மாறி மாறி பார்த்து கொண்டனர். பெரிய முதலாளி தான், அப்படி எதுவும் பண்ணாத, வேணும்னா ஒரு முறை கூட்டிட்டு வந்து புது ஸ்டாஃப்ஸுக்கு பயிற்சி கொடுத்துட்டு கிளம்ப சொல்லு. அதுங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைக்கும் போது நம்ம குறுக்க நிற்கக்கூடாதுன்னு சொன்னதால மட்டும்தான் சின்னவர் எங்களை அனுப்பி வச்சிருக்காரு. நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் அனுப்பி வச்சா மேடம் அவங்க வேலையை இன்னொரு ஸ்டாஃப்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பி வந்துடுவாங்க. இல்லை,
சட்டப்படி போனா உங்களுக்கு தான் பிரச்சனை, பார்த்துக்கோங்க. முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு பேசிய முகுந்தனை பார்த்து 2 பேருமே குழம்பி போயினர். எழிலரசிதான் கணவரை உள்ளழைத்து சென்றாள். 10 நிமிடம் எடுத்துக்கொண்டு இருவரும் வெளியே வந்தனர். முகுந்தன் ஆர்வமாக தான் அவர்களை பார்த்தான். ஓவியாவுக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது, கூடவே நம்பிக்கையின்மையும் இருந்தது. அவள் மன்றாடி கேட்டும் விடாதவர்கள் இப்போது விட்டு விடுவார்களா என்ன? இப்படிதான் நினைத்தாள். ஆனால் வெளிவந்தவர்கள் முகத்தில் கலவரம் தெரிந்ததுமே அவளை அனுப்பி விடுவார்கள் என அவளுக்குமே தெரிந்து போனது. ஆனாலும் எதற்காக இவர் இப்போது என்னை அழைத்து கொண்டு போகிறார்? நிஜமாகவே என் வேலையை மற்ற ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கவா? அப்படி சொல்லிக் கொடுப்பதென்றால் கூட நான் தான் சென்றாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லையே. அப்படி யாருக்கும் தெரியாத ரகசியம் ஒன்றும் என்னிடம் இல்லையே. அப்படி இருக்க எதற்காக என்னை இங்கு தேடி வந்து அழைத்து செல்கிறார்? குழப்பம் மனம் முழுவதும் இருந்தாலும் திருமணச் சடங்கு என அந்த மாப்பிளை முன் நிறுத்தி புழுங்கி புழுங்கி நிற்கும் நிலைக்கு கொஞ்ச நாள் விடிவு கிடைக்கட்டும் என்றே அவனுடன் கிளம்ப ரெடியானாள். மனம் முழுவதும் விடுதலை கிடைத்த உணர்வு. சந்தோஷ முகத்தோடு வெளிவந்த அவளை பார்க்க எழிலரசிக்கு தான் உறுத்தலாக இருந்தது. பயத்தில் அனுப்ப சம்மதித்து விட்டோம், நாம் செய்கிறது சரியா என்ற தவிப்பு அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஆனாலும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. வந்த காரில்தான் 3 பேரும் மெட்ராஸ் நோக்கி பயணமானார்கள். டிரைவர் வண்டியை எடுக்க நளன் டிரைவர் சீட்டின் பக்கத்து இருக்கையில் அமர்ந்து கொண்டான். முகுந்தன் பின்னால் ஏறிக்கொள்ள அவன் அருகில் அமர தயக்கப்பட்டு வெளியில் தயங்கியவாறு நின்றாள் ஓவியா. அவளை ஒரு நொடி ஆழமாக பார்த்தவன், எவனோடோ நெருங்கி நின்று நிச்சயம் பொண்ண தயக்கம் வரல, ஏன் பக்கத்துல இருக்க மேடத்துக்கு தயக்கமா இருக்குதோ? அவன் பார்வையால் தான் கேட்டான். வாய் திறந்து பேச தோன்றவில்லை. அந்த அளவு கோபம் அவள் மேல். அவன் முறைப்பை பார்த்தவள் பயத்தோடு வந்து வண்டியில் ஏறி அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். ஆனாலும் அவனை நெருங்கி அமரவில்லை. மறுபுறமாய் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். அவர்கள் இருவருக்குமான இடைவெளியை கண்களால் அளந்தவன் எதுவும் பேசாமல் முன்னோக்கி திரும்ப, அதே நேரம் வண்டி வேகம் எடுத்தது. அவனுக்கும் அவளுக்குமான கொஞ்சமான இடைவெளி பெண்ணவளுக்கோ உள்ளங்கையே வியர்த்து விட்டது. என்ன, இவர்கிட்ட நெருங்கினா மட்டும் ஏன் என் உள்ளமே நடங்குது, மனசெல்லாம் தந்தி அடிக்குது, படபடப்பா வருது. அந்த மாப்பிள்ளை பக்கத்துல நின்ன போது கூட எதுவுமே இப்படி செய்யலையே. இவரோட அருகாம மட்டும் எனக்கு ஏன் புது புது உணர்வு தருது? அவனை தயக்கமாக பார்த்தாள். அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. இறுக்கமாகவே அமர்ந்திருந்தான். இவள் பார்ப்பது தெரிந்தும் கண்டுகொள்ளாதவன் போல இருந்தான். மரக்கட்ட கல்லு போல இருக்கிறத பாரு. அப்பவும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். இவன்லாம் மாற போறதே இல்லை. இவனை போய் ஆசையா பார்க்குறோமே. சட்டென திரும்பி கொண்டாள். இந்த மூஞ்சியை காட்டதான் வீடு தேடி வந்து கூட்டிட்டு வந்தாரா? முசடு முசடு. நானும் தேடி வந்ததும் என்னெல்லாமோ ஒரு நொடி நினச்சிட்டேன். இவராவது என்னை தேடி வருகிறதாவது. ஏதாவது என்னால் வேலை ஆக வேண்டி இருக்கும், அதான் கிளம்பி வந்திருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. ஓவியா, மனசை பழையபடி அலைபாய விட்டுடாத. அவர் முதலாளி. அவர் உன் முதலாளி மட்டும்தான். அப்போ போல இப்போவும் மனசுக்குள்ள கற்பனை வளர்த்துட்டு அவஸ்தப்படாத. அவர் உன்னோட முதலாளி, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. மனதுக்குள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் அதன் பின் வைராக்கியம் கொண்டே அவன் புறம் திரும்பவில்லை. அவள் முகத்தை வெட்டி கொண்டு திரும்பிக் கொண்டதை ஓரக்கண்ணால் பார்த்தவன் ஒரு புளித்த சிரிப்பை உதித்துவிட்டு அவனும் திரும்பிக் கொண்டான். நளனுக்கு தான் இப்போது தவிப்பாக இருந்தது. இவன் எதற்கு இப்போது ஓவியாவை அழைத்து கொண்டு மெட்ராஸுக்கு வருகிறான்? அடுத்தவனுக்கு சொந்தமாக ரெடியாகிவிட்ட அவளிடம் எதை எதிர்பார்த்து இந்த முடிவை எடுத்தான்? இதனால் ஓவியா வாழ்வில் பிரச்சனை வருமா? அந்த பிரச்சனையால் இப்போது நூல் இழையளவு திலகாவோடு இருக்கும் நேசம் முறிக்கப்படுமா? அல்லது பெண் பார்க்க போகாமல் பெரிய முதலாளியை கோபப்படுத்தி விட்டான், அவர் வழி ஏதாவது பிரச்சனை முளைக்குமா என்றெல்லாம் நளனின் மனது அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் தந்தைக்கு பெருத்த அவமானத்தை தேடி தந்து விட்டோம் என தெரியாமல் எப்படியோ தன் காதலை காப்பாற்றி விட்டோம் என்ற நிம்மதியில் பின் சீட்டில் கண்ணமர்ந்திருந்த முகுந்தனுக்கு தெரியாது, தன் காதலுக்கு வில்லனாய் வரப்போவது ஓவியா குடும்பமோ அவளை கரம் பிடிக்க ரெடியாகி இருக்கும் மாப்பிள்ளை குடும்பமோ இல்லை என்பது. இவர்களை எப்படியாவது சமாளித்து கொள்ளலாம் என்ற திருப்தியில்தான் அவளை அழைத்து கொண்டு கிளம்புகிறான். அவனுக்கு இப்போது தெரிய வேண்டியதே ஓவியா மனதில் தான் இருக்கிறோமா என்றுதான். அவனுக்கு நிச்சயமாக தெரியும் அவள் மனதில் தான் இருக்கிறோம் என்று. இல்லையேல் எங்கோ தொலைந்ததாக நினைத்த டாலரை அவள் ஏன் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும்?
அன்று அவள் நெற்றியிலிருந்து வழிந்தோடிய குருதியை நிப்பாட்ட அவன் கட்டிவிட்ட அவனின் கிழிந்த சட்டையை தூரமாய் வீசாமல் எதற்காக இன்னும் பாதுகாப்பாய் வைத்திருக்க வேண்டும்? இந்த 2 விஷயமும் அவனை குழப்பியது என்றாலும் அதிகம் குழப்பியது மாப்பிள்ளையின் புகைப்படம் ஒன்று கூட அவள் செல்லில் இல்லாததுதான். அவனுக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது ஓவியா விரும்பி இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்று. அவள் மனதில் ஒளிந்திருக்கும் காதலை வெளிக்கொண்டு வர வேண்டிதான் அவளை அழைத்து கொண்டு கிளம்பியிருந்தான். ஆனால் இன்று வரை அவசரமாக நடக்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் அவன் தந்தைதான் என்பது பாவம் அவனுக்கு தெரியவில்லை. ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அவன் வலியில் இவள் பெயரை உச்சரித்த போதே சக்கரவர்த்தி உஜாராகிவிட்டார் என்பதும் அவனுக்கு தெரியாமல் போனது. இருவரையும் ஒரே நேரம் கீழே கொண்டு வந்ததும் மதியழகன் இருவரையும் ஒரே இடத்தில் மீட்டதையும் சொன்னபோது ஒரு சிறு விதை மனதில் விழுந்துவிட்டது. அது அவர் மண்டையை அன்றே குடைய ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் மகனின் உயிர் மேல் உள்ள ஆசையில் எதுவும் செய்யாமல் அப்படியே இருந்தார். ஆனால் எப்போது இவன் கண் விழித்து இவளை பற்றி விசாரித்தானோ அப்போதே அவர் மனது குடைய ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் முகுந்தனுக்கே தெரியாமல் அவசரமாக அவன் பூரணமாக குணமாகும் முன் மெட்ராஸுக்கு கொண்டு சென்று விட்டார். அதோடு இந்த பிரச்சனை முடிந்து விட்டதாக தான் நினைத்தார். அந்த நம்பிக்கையில்தான் வெளிநாட்டிற்கும் பயணமானார். ஆனால் திரும்பி வந்தபோது அந்த பெண்ணை தன் அலுவலகத்தில் இருக்க கண்டதும் மகன் அவளுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பதும் அவரை யோசிக்க வைத்துவிட்டது. மகனுக்கு வலிக்காமல் அந்த பூவை அவனிடமிருந்து பிடுங்கத்தான் இது அத்தனையும் செய்தார். கூடவே இவனிடம் அனுமதி கேட்காமல் தன் நண்பரும் தொழில் பார்ட்னருமான தீனதயாளன் மகளை பேசியும் முடித்தார். அப்படி சைலண்டாக எல்லாம் செய்து காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் என கனவு கண்டவருக்கு பெண் பார்க்கச் செல்லாமல் மகன் முதல் அடியை கொடுத்துவிட வீட்டு ஹாலில் கொலை வெறியோடு நின்றிருந்தார். ஆத்திரம், வெறி எல்லாம் அவருள் பொங்கி பொங்கி வந்தது. அதுவும் தீனதயாளன் முன் தலைகுனிய வைத்து விட்டானே என்ற கோபம் அவரை நிலை கொள்ளாமல் தவிக்க வைத்தது. அங்குமிங்கும் அவஸ்தையாய் நடந்து கொண்டிருந்தவனை பார்த்து நீலவேணி பயத்திலும் ஒதுங்கி கொண்டாள். காந்தாரியோ மகனிடம் நெருங்கி வந்து வாய் கொடுத்து புண்ணாகி போய் மௌனமாக ஒரு மூலையில் நின்றார். பிரபா பேச நினைக்கவே இல்லை. தம்பி செய்த செயலால் தந்தை எவ்வளவு காயப்பட்டிருப்பார் என தெரிந்ததால் ஒதுங்கி கொண்டாள். ஆனால் வரதராஜனால் அப்படி இருக்க முடியவில்லை. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி இருக்கிறா? வர முடியாத இடத்துல போய் மாட்டியிருப்பான். இல்லை, நலன்ட்ட நீ சொல்லிட்டு வந்த விஷயம் இன்னும் அவன் காது வர போயிருக்காது. பேரனை காப்பாற்ற அவர் சொன்ன வார்த்தையில் டென்ஷனான சக்கரவர்த்தி, சும்மா இருங்கப்பா, அவனுக்கு வக்காலத்து வாங்கி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதுங்க. அவன் மேலே செம கோபத்தில் இருக்கேன். நலன் சொல்லலை, என்னையும் வச்சுக்கலாம். நான் எத்தனை முறை ஃபோன் அடிக்கிறேன் இல்லை? உங்கள் பேரனால் ஃபோனை அட்டன் பண்ணி பேச முடியாதா? தான் எங்கே இருக்கேன்னு சொல்ல முடியாதா? கோபத்தில் சாடிய மகன் அருகில் வந்தவர், இந்த கோபம் தாண்டா உன்னையும் அவனையும் பிரிக்கிறது. எதுக்கெடுத்தாலும் அவன்கிட்ட எரிஞ்சு விழுந்துதான் அவன் குடும்பத்தோட ஒட்டுதல் இல்லாமல் இருக்கான். இனியாவது உன்னை கொஞ்சம் மாற்றிக்கடா. இப்போ என்ன, இன்று தானே போக முடியல, இன்னொரு நாள் போய்க்கலாம்டா. சும்மா பேசாதுங்கப்பா. தயாளன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? இனி அவன் முகத்தில் எப்படி விழிப்பேன்? என்னடா பேசுற? நாம என்ன அவன் பொண்ணை வேணானா சொல்கிறோம்? இல்லை இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறோமா? பொண்ணு பார்க்க இன்னைக்கு வர முடியலன்னு சொல்ல போகிறோம். இதுக்கு ஏண்டா இந்த குதிக்கிற? விஷயம் தெரியாமல் பேசாதுங்கப்பா. இன்று நாம் பொண்ணு பார்க்க போகலை, அவன் பொண்ணை நிச்சயம் பண்ண போகிறோம். என்னடா சொல்கிறா? உங்கள் பேரன் அப்படி சொன்னால் வரமாட்டான்னு தான் பொண்ணு பார்க்க போகிறதா சொன்னேன். நீ உண்மையை சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா என் பேரன் எப்படியாவது வந்திருப்பான். நீ பொண்ணு பார்க்கணும்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் பார்த்துட்டு வரட்டுமேனு வராமல் இருந்திருப்பான். அவன் கூட உன் அம்மாட்ட கூடிய சீக்கிரத்தில் உங்கள் ஆசையை நிறைவேற்றேன்னு சொல்லியிருக்கான்ல. நிச்சயம் ஏதாவது வேலையில் தாண்டா மாட்டியிருப்பான். என்ன இருந்தாலும் இப்படி என் மூக்க அறுத்திருக்க கூடாதுப்பா சொன்னவர் ஆத்திரத்தோடு வந்து சோபாவில் இருக்க அவர் அருகில் வந்து அமர்ந்த வரதராஜன், இனி நல்ல நாள் இல்லையா என்ன? இல்லை தீனதயாளன் அவன் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறானா? எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறா? தீனதயாளன்ட்ட நான் பேசுகிறேன், இன்னொரு நாள் இந்த ஃபங்க்ஷனில் வச்சிருக்கலாம் சொன்ன வரதராஜன் செல்லோடு இடது பக்கம் போக கடுகடுத்த முகத்தோடு வெளியே வந்த சக்கரவர்த்தி முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. சிறிது நேரம் பால்கனியில் நின்று வெளியுலகை முறைத்தவன் எதையோ தீர்மானித்தவன் போல் தன் செல்லை எடுத்து சில எண்களை அழுத்தி, சுந்தரம், முகுந்தன் எங்க இருக்கான்னு பாரு. அந்த பொண்ணோட இருந்தா அவளோட கதையை முடிச்சிடு, இனியும் தாமதிக்க வேணாம் சொன்னவர் முகத்தில் அப்படி ஒரு வில்லத்தனம் அப்பட்டமாய் தெரிய அப்படியே திரும்பி வில்லத்தனமான ஒரு சிரிப்பை உதித்தவாறு,
ஒரு பக்கத்தில் தீனதயாளனோடு பேசிக் கொண்டிருந்த வரதராஜனை பார்த்தார் சக்கரவர்த்தி. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்தது என்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையா உங்களுக்கு இந்த நாவல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண மறக்காதுங்க. கூடவே இந்த நாவல் பற்றிய கருத்தை சொல்லுங்க. நிறைய குறையோ எது இருந்தாலும் உங்களுடைய கருத்தை ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கேன். மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.